இரவு ரொம்ப நேரம் எங்களுக்கு தூக்கமே வரல. நாங்க வந்து தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க, பிள்ளையாருக்கு காலையில எந்திரிச்சு பக்கத்துல கோயில் இருந்தா அங்க போயிட்டு தோப்பு கரணம் போடலாம். இல்லன்னா வீட்லனாலும் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டு, பிள்ளையாருக்கு தேங்கெண்ணெய் விளக்கேத்திட்டு நீங்க பிள்ளையார வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த தோப்புக்கரணம்ன்றது நம்ம மூலாதார சக்தி. அந்த மூலாதார சக்தி வந்து தோப்புக்கரணம் போட போட உங்களுக்கு கோல்டன் தன்மைய குடுக்கும். தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணும். உங்களுக்கு தூக்கம் இல்லன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால தான் தூக்கம் இல்லாம இருக்கும். அந்த ஏதாவது ஒரு காரணத்த வந்து கண்டிப்பாக நீங்க தலையில 2 முறை கொட்டிட்டு தூப்பக்கரணம் போடும்போது கண்டிப்பா அது நிவர்த்தி ஆகும். நம்ம முன்னோர்கள் இத சரி பண்றதுக்காகவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு யாருமே தோப்பு கரணம் போடுறதில்ல. அந்த பிள்ளையாரையும் வழிபட்டுட்டு வரணும். இத 2யும் நீங்க செய்யும்போது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா, நம்ம 2 மூக்குலயும் மூச்சு போகணும். அப்படி போகும்போது நம்ம என்ன நெனைக்கிறோமோ, என்ன தேவையோ அது நடக்கும். ஏன் பிள்ளையாருக்கு யானை முகம் வச்சிருக்காங்கன்னா, யானைக்கு 2 மூக்குலயும் சுவாசம் போகும். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே தோப்பு கரணம் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே தோப்பு கரணம் போடுங்க. உங்களுக்கு தடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். தூக்கமும் நல்லா வரும்.